ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சூப்பரான ஒரு தயிர் சாதம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே தயிர் சாதம் எல்லாருக்குமே செய்ய தெரியும். இருந்தாலும் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு பொதுவாகவே சமைக்கவும் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் எதுவும் சாப்பிடவும் பிடிக்காது. ஆனா தயிர் சாதம் கொடுத்தோம்னா போதும், அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 100% இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு முடி மற்றும் சருமம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா இது முழுமையான தீர்வை கொடுக்கும். எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய josorganic.com என்ற வெப்சைட்லயோ இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை பிரஸ் பண்ணியோ நீங்க வாங்கிக்கலாம். இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ. இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள். கொத்தமல்லி அந்த தண்டோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். அடுத்ததாக ஒரு 15 போல் கருவேப்பிலை இலைகள். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் இன்னைக்கு 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். சாதம் வந்து நல்லா சூடாக இருக்குது. ஒரு கரண்டியை பயன்படுத்தி இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா அந்த சாதம் எல்லாமே உடஞ்சி வரும். அப்போ கொஞ்சம் குழ குழன்னு இருக்கும். தயிர் சாதம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 250 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த விழுதியும் சேர்த்துக்கலாம். மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை கூட தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா வழவழன்னு இருக்கும். அடுத்ததாக ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்பொழுது 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு அதையும் இப்போ இதோட தாளிச்சு விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயிர் வந்து கூடவோ குறைக்கவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. இதுவே நீங்கள் மதியம் லஞ்சுக்காக இந்த சாதம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கூட புளிக்கவே புளிக்காது. ஏன்னா நம்ம இதில் இஞ்சி பச்சை மிளகாலாம் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதே சமயத்தில் வாயிலையும் கடிப்படாமல் இருக்கும். நல்ல சுவையாக இருக்கும். எதுவுமே ஒதுக்கி வைக்காமல் அப்படியே சாப்பிடுவாங்க. அந்த உளுந்து பருப்பு கடலைப்பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்கும் தயிர் சாதம். இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.